மகாநதி சீரியல்ல வெண்ணில விஜய தான் கல்யாணம் பண்ணி தருவேன்னு கோயில்ல மீடியாக்காரங்க எல்லாம் கூப்பிட்டு பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த நியூஸ வீட்ல இருந்து பார்த்த விஜயோட தாத்தா பாட்டியும், ஏய் விஜய், நீ என்னடா சர்வசாதாரணமா ஆப்பிள் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்க? அங்க அந்த வெண்ணில உன்னையும் காவேரியும் பத்தி தான் டிவில பேட்டி கொடுத்துட்டு இருக்கா, கொஞ்சம் கூட கவலைப்படாம இருக்கேடான்னு சொல்ல விஜயும் ரொம்ப கூலா, அட விடுங்க தாத்தா, பொய் சொல்றாங்க, எல்லாருக்கும் தெரியும். காவேரி என்ன நம்புறா, நான் காவேரி நம்புறேன், அவ்வளவுதான். இதெல்லாம் ஜஸ்ட் ஷோ. இதை பாக்குறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீங்க கூட ஏன் இதெல்லாம் பார்த்து டைம் வேஸ்ட் பண்றீங்க? சாம்ப நல்ல சீரியலா பாருங்கன்னு சொல்றாரு. உடனே காவேரிக்கு மெசேஜ் பண்ணி, காவேரி டிவியில் நடக்கிற விஷயத்தெல்லாம் பாத்தியான்னு கேட்க, காவேரியோ ரொம்ப கூலா, ஆமாங்க, இவளுக்கு இதே வேலையா போச்சு, ஏதாவது சொல்லிட்டு இருப்பா, இதெல்லாம் கண்டுக்காதீங்கன்னு. நான் எக்ஸிபிஷனுக்கு கடையை பாக்கிறதுக்காக போயிட்டு இருக்கேங்கன்னு சொல்ல, விஜயும் அங்கதான் போறியா, சரி நானும் கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க வரேங்கிறாரு. காவேரி பேசினதை விஜய் அவங்க தாத்தா பாட்டிக்கு போட்டு காட்டி, பாத்தீங்களா தாத்தா, ஏன் கூலா இருக்குன்னு கேட்டீங்களே, இதான் பொண்டாட்டியே என்ன நம்புறா, அதை பத்தியும் கவலைப்பட வேணா, அவளே சொல்லிட்டேன், இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும் தாத்தா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாரு. பாட்டியும் இதை கேட்டு சிரிச்சுக்கிட்டே, டே விஜய், உனக்காக இவ்வளவு பண்ற காவேரி, இதெல்லாம் நம்ம வீட்டுல வந்து பண்ணா சந்தோஷமா இருக்கலாடான்னு சொல்ல, நீங்க சொல்றது சரிதான் பாட்டி, நான் அவளுக்குன்னு சில கடமைகள்லாம் இருக்கு, இப்படி சீக்கிரம் அவ இந்த வீட்டுக்கு வருவா, அது வரைக்கும் நடக்கிறதுலாம் நடக்கட்டும்ங்கிறாரு. காவேரி எக்ஸிபிஷன்ல இருக்கிற அவங்க கடைக்கு உள்ள போனதும் விஜய் ஆபீஸ்ல வேலை செய்யற 2 பேரு சேல்ஸ் ஆளுங்களா இருக்காங்க. மேடம், சார் தான் எங்களை இங்க அனுப்பி வச்சார், மேடம்க்கு உதவியா இருக்கட்டும்னு சொன்னார், நீங்க உட்காருங்க மேடம், உங்க சேல்ஸை பாக்கணும்னு வந்த கஸ்டமர்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. சோசியல் மீடியா இன்ஃபுளுசர் பையன் ஒருத்தன் காவேரி கடையில இருக்கிற விஷயம் தெரிஞ்சு எக்ஸிபிஷனுக்கே நேரா கிளம்பி வந்துடுறான். வந்தவன் சும்மா இல்லாம என்னோட போன்ல லைவ் ஆன் பண்ணி, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இவங்க தான் விஜயோட ஒய்ஃப் காவேரி, கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணவங்க, உங்க விஜயோட காதலி, விஜய் வந்து அதான் கல்யாணம் நடக்கும்னு பிரச்சனை பண்றாங்க, இவங்க எந்த கவலையும் இல்லாம கடையில இருந்து அவங்க வேலையை பாக்குறாங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட நேரடியா கேட்டு தெரிஞ்சு போன்னு காவேரி கிட்ட போன் எடுத்துட்டு போய், மேடம், நான் ஒரு சோசியல் மீடியா இன்ஃபுளுசர், இப்ப லைவ்ல இருக்கேன், நீங்க உங்க கான்ட்ராக்ட் மேரேஜ் பத்தி வெண்ணிலா பத்தியும் சொல்லுங்கன்னு சொல்ல, கோவமான காவேரி, ஹலோ, என்னங்க பண்றீங்க, முதல்ல இன்டர்வியூ எடுக்கணும்னா என்கிட்ட பர்மிஷன் வாங்கணும், நீங்க பாட்டு உங்க இஷ்டத்துக்கு கை வந்துட்டு கேமரா எல்லாம் எடுத்துட்டு வந்து நீட்டுறீங்க, என்னால பதில் சொல்ல முடியாதுங்க, ஒழுங்கா ரெக்கார்டிங்க கட் பண்ணுங்கன்னு சொல்ல, அந்த மீடியாலோ காவேரி சொல்றதை கேட்காம வீடியோவா எடுத்துட்டு இருக்கான். கோவப்பட்ட காவேரி அந்த போனை வாங்கி கீழே தூக்கி போட்டுறாங்க. இன்னொரு தடவை இங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னு மிரட்ட போன் அந்த இடத்த விட்டு போயிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு விஜயும் கடைக்கு வர, கடையில இருந்த சேல்ஸ் ஆளுங்க அங்க காவேரி அம்மா வந்ததையும் சோசியல் மீடியாக்காரன் வந்ததையும் விஜய் கிட்ட சொல்றாங்க. கடைக்கு வந்த காவேரி விஜய் கிட்ட பேசிட்டு இருக்க, விஜயும் என்ன காவேரி, யாரோ ஒரு மீடியாக்காரன் வந்து தொந்தரவு கொடுத்தாருமே, என்ன ஆச்சுன்னு கேட்க, காவேரியும் ஆமாங்க, ஒருத்தன் வந்தான், நானும் மிரட்டி அமிச்சிட்டாங்கிறாங்க. இவங்க இங்க பேசிட்டு இருக்க, காவேரி கிட்ட திட்டு வாங்கிட்டு போன சோசியல் மீடியாக்காரர் திரும்பவும் அதே இடத்துக்கு வந்து விஜய் இருக்கிறத பாத்துறான். ஓ, நீங்க 2 பேரும் இங்கதான் பேசிட்டு இருக்கீங்களா, என்ன எல்லாரும் முன்னாடியும் அவமானப்படுத்தினால நான் என்ன பண்றேன் பாருன்னு மறுபடியும் போன் எடுத்து லைவ் ஆன் பண்ணி, இங்க பாத்தீங்கன்னா தொழிலதிபர் விஜய் வெண்ணிலா கூட நடக்க இருந்த கல்யாணத்தை விட்டுட்டு தன்னோட கான்ட்ராக்ட் மனைவி கிட்ட பேசிட்டு இருக்காரு. வெண்ணிலாவோட வாழ்க்கை வாழாக போகுதுன்னா அதுக்கு காரணம் காவேரி தான். அவன் எந்த தப்பும் செய்யாத அந்த பொண்ணு மேல அபாண்டமா இவங்க பழி சுமத்துறாங்க. விஜயையும் வெண்ணிலாவும் பிரிக்கிறது இந்த காவேரி தான். தப்பா வீடியோ போட்டுறா. இதுதான் இனி எபிசோட்ல நடந்தது.